அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலைஞர் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சுட்டான். ஆமாங்க, ஆரம்பிச்சாச்சுல, ஆரம்பிச்சாச்சு. ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அதில் என்னங்க சந்தேகப்படுறீங்க? ஆரம்பிச்சுட்டா அப்புறம் என்ன இழுவ நல்லபடியாக கொண்டு போய் முடிக்கணும். அதுதான் பிரச்சனை. இல்லை பிரச்சனை எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம். சரி, அதை கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கறதுக்கு அதுதான் சிரமம். எப்படி 1000 இடையூறு வரும், எத்தனை பிரச்சனை வரும், அதெல்லாம் தாண்டி எப்படி முடியுதுன்னு சொல்ல முடியாது. குண்டக்க மண்டக்க முடிஞ்சாலும் முடிஞ்சுவோம். அதில் நல்லபடியாக முடிக்கிறது நம்ம கையில் இல்லை. ஆமாம், எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்கு. நம்ம கையிலே இல்லை, அவங்க கையிலே இல்லை, யார் கையிலும் கிடையாது. அப்போ கடவுள் கையில் தான் இருக்கு. அதனால நல்லபடியாக சாமியை கும்பிட்டு உட்காந்து நாடகத்தை பாருங்க. கூட்டமும் அமோகமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் இதே கூட்டம் இப்படியே இப்படி வரைக்கும் இருக்கிறோம். அது நம்ம சொல்ல முடியும். அப்படி நீங்கள் இருந்தாத்தான் நாங்கள் நாடகத்தை நல்லா நடத்துவோம். இதாருங்க, மற்ற ஊர் மாதிரி இல்லை, நம்ம ஊர் பாதியில் எந்திரிச்சு போகிறது தூங்கல அதெல்லாம் இருக்காது. எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு. தாய்மார்கள் இவ்வளோ பேர் இருக்கிறது யோசனையா இருக்கு. அது இருக்க இவ்வளோ பேர் தாய்மார்கள் வரமாட்டாங்க, அது வந்தாலும் குழப்பமா இருக்கு. ஏன் குழப்பம்? இருக்க நல்லா உட்காந்துருப்பாங்க, போனாலும் 10 பேரை மொத்தமாக எந்திரிச்சு போவாங்க. அதுதான் அதெல்லாம் வேற அப்படி இல்லை. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்குது இல்லை, மாலை மாத்திரை பார்த்துட்டு தான் போவாங்க. எனக்கு சொல்லாத, நான் பார்க்காத ஊரா எந்த ஊரா இருந்தாலும் சரிதான். சரி, 12-1 மணி தான். அதுக்கு மேலே இதில் ஒரு உள்ள இருக்காதுங்கிறது. நான் அப்படி எந்திரிச்சு போயிட்டானா எங்கள் 4 பேர் சம்பளத்தையும் தர்றான். வெட்டியா சம்பளம்லாம் போக போகிறேன். எதுக்குன்னு அப்படி போகலைன்னு வைங்க, உள்ளே இருக்க உங்கள் 5 பேர் சம்பளம் மைக் செட்டுக்கு பேசின காசெல்லாம் கொடுத்துடணும். வாங்கிக்க. அதான் தாய்மார்களே, உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நல்லபடியாக அவன்கிட்ட வந்து என்கிட்ட இருக்கேன். காலகாலத்தில் எந்திரிச்சு கிளம்பிட்டீங்கன்னா
நான் காலையில மன்றத்துக்கு பணம் கட்டுறேன். சின்னத்தா பெரியத்தா அக்கா அத்தாச்சி அவர் பேச்ச கேட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க. வருஷத்துல ஒரு நாள் வெகு பணம் செலவு பண்ணி இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. நானும் 2-3 மன்றத்துக்கு பணம் கட்டணும். ரைட்டு. நான் பண்றேம்மா ஏன் பண்றேம்மா 1 மணிக்கு மேல பாப்போம். நல்லபடியா உட்காந்து பார்த்தா சந்தோஷம் தான். ஓஹோ, பிரச்சனை இல்லை. ஏன் நான் உங்களை அழுத்தி சொல்றேன்னா, எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஓஹோ, நாங்க வெறும் பம்பரை கட்டேன், கையில சாட்டை உங்ககிட்ட தான் இருக்கு. ஓஹோ, நீங்க சுத்தி விட்டீங்கன்னா நாங்க சுத்துவோம், இல்லைன்னா பம்பரம் பேசாம தான் கிடக்கும். நாடகக்காரன் ஈஸியா ஏமாத்தி விடுவான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. கூத்தாடி கிழக்க வாப்பேன், கூலிக்காரன் மேக்க வாப்பேன். ஏன் பாக்குறேன்? என்ன காரணம்? கூத்தாடி ஏன் கிழக்க பாக்குறான்னா, இந்த பொழுது எப்படா விடி, இந்த ஊர் காசை வாங்கிட்டு நம்ம வீட்டை பக்கம் போயிடுவோம் அப்படின்னு நினைப்பேன். கூலிக்காரன் ஏன் மேக்க பார்க்குறேன்? இந்த சனியை முடிச்ச பொழுது எப்படா மேக்க போகும், முதலாளிகிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி வழியை பார்க்க போகலாம். போகிற வழியில் அப்படி கடைக்கு போயிட்டு போயிடலாம். இந்த கடைக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுதானே இப்போ நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. கடையை அடைச்சாத்தாண்டா நாடு உருப்படும் முதல்ல. ஆக இவங்க 2 பேரும் கிழக்கையும் மேக்கையும் பார்க்குறாங்களே, இவங்க பார்க்குறனால சூரியன் கிழக்க உதிக்குதா? ஆமாம். மேக்க மறையுதா? ஆமாம். என்ன ஓமை 2024 பிறந்துருச்சு, இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. சூரியன் கிழக்க உதிக்கவும் இல்லை, மேக்க மறையவும் இல்லை. அப்போ போய் சொல்றாரு வத்தியா பாப்புன்னு. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பள்ளிக்கூடத்தில் படிச்ச பாடம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அதான் சொல்றேன். ஓஹோ, சூரியன் உதிக்காது, மறையாது. சூரியன் என்பது ஒரு உருண்டை கோல், அக்னி பிளம்பு, ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம இருக்கிற இந்த பூமி இதுவும் ஒரு உருண்டையான கோல். இந்த பூமியை முதல்ல ஒருத்தர் உருண்டைன்னு சொன்னான். சரி, அவன் யாருன்னு யாருக்கா தெரியுமா? படிச்சு வந்தாண்டா, பட்டதாரி, முகர கடைவார், படிச்சு போட்டு டொம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. அது தலைவிதி, கவர்மெண்ட் செய்ய முடியாது. ஆனா உண்மை அவன் சொன்னது. உலகம் உருண்டைன்னு சொன்னவன் கலிலியோ, அவனை கல்லுல அடிச்சாங்க. உலகம் தட்டைன்னு அவங்க போய் சொல்றியா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் உருண்டைன்னு உணர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் கல்லு அடிச்சு திரும்ப வாங்க முடியுமா? இந்த பூமிங்கிற உருண்டை சூரியன்கிற உருண்டைய சுத்தி வரும். எப்படி சுத்தம்னா, தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வர 24 மணி நேரம். அது அந்த பூமி 23 டிகிரி சாய்ந்து அப்படி சாய்வு. படிச்சவன் தாண்டா ஞாபகம் வருது. படிச்சவன் பாட்டை கெடுத்தா, எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான கதை. ஆக இந்த பூமி தன்னைத்தானே அப்படி சுத்தி கொண்டு சூரியனும் சுத்தி வருவதற்கு 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள். அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. இதனாலதான் வெளிநாட்டுக்கு நமக்கு 4 மணி நேரம், 6 மணி நேரம், 24 மணி நேரம் கூட வித்தியாசப்படும். இதுதானே தவிர சூரியன் உதிக்கவும் இல்லை, மறையவும் இல்லை. இது தெரியாம தான் கன்னியாகுமரியில் போய் கிடக்காங்க. சூரியன் கடலுக்குள்ளேருந்து வருது, அதை நம்ம பார்ப்போம். எங்கடா வருது? கடலுக்குள்ளேருந்து வருது. கடலுக்குள்ளேருந்து வந்து குடலுக்குள்ளேயும் வரல. அது சரி, அது ஒரே இடத்துல இருக்கு. இது நாம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் ஆண்டவன் கொடுத்த 6வது அறிவு நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க, சரிதானா? அந்த பகுத்தறிவோட உட்கார்ந்து இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும்ன்றத தெளிவா சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க,
முதல்ல நோட்டீஸ் வாசிக்கிறேன். அப்புறமா நீங்க பொட்டி மருந்துங்க வாசிங்க. ஏங்க எல்லாம் சேர்ந்து வாசிப்போங்க. அந்த வேலையே வேண்டாம். சேர்ந்து வந்தேன், சேர்ந்து சாப்பிட்டேன், சேர்ந்து நாடகம் ஆரம்பிச்சா அதெல்லாம் செய்யலாம். நான் நோட்டீஸ் வாசிக்கும் போது தனியாகவே வாசிக்கிறேன். இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க. எங்க வாத்தியார் எனக்கு சொன்ன அறிவுரை. என்ன வாத்தியாரா? ஆமா. என்ன சொன்னார்? அப்படி குருநாதர். என்ன குருநாதர்? கொல்லைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதரான் இருக்காரு. போறதே கொல்லைக்கு போறோம், அதுல கூட்டு சேர்ந்து போனா ஒன்னா கூட்டு சேர்ந்து போனாலே நம்மளை குட்டிச்சுவர் ஆக்கிடுவாங்க. எப்படி சொல்றீங்க? நம்ம ஊடையே வருவேன். சரி. நம்ம காசுல தான் உட்காந்து குடிப்பேன். சரி. நல்ல போதை ஏறணும்னே நம்மளை மட்டையாக்கி கடையில போட்டுட்டு நம்ம பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து அவன் ஆட்டா வச்சு அவன் வீட்டுக்கு போயிருவான். என்ன போகும்போது சும்மா போக மாட்டேன், வேற நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன். உதவி என்ன ஓம் புருஷன் ஓவர் போதையை போட்டு கடையிலே படுத்து கிடக்கான். இது நமக்கு தேவையா? வாங்கி கொடுத்து வாங்கப்படுறத காட்டல பேசாம நம்ம பாட்டுக்கு ஒரு கோட்டரை வாங்கினோமா, வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டோமா கம்னு படுத்த மாதிரி இருக்கணும். மரியாதை அப்படிதானே நடக்குது. ஆமா. ராமநாதபுரம் மாவட்டம் முதல்வத்து வட்டம் வாத்தியநேந்திர கிராமம் அமைந்துள்ள ஸ்ரீ வாழவந்தம்மன் ஆலயத்துடைய 3ஆம் ஆண்டு முளைப்பாறு உற்சவத்தை முன்னிட்டு இந்த சிங்கார கலையரங்கிலே தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு திடலில் அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலையரங்கத்தில் உயர்திரு கீழத்தூவல் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் திரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கி சாத்தையா அவர்கள், சிறுதுறை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காவண்ணா செல்வி காசிநாதன் பிகாம் அவர்கள் மற்றும் வாத்தியநேந்தில் தேவேந்திர குலா வேளாளர் பொதுமக்கள் முன்னிலையிலே இங்கே நடைபெறுகிற நாடகம் வள்ளி திருமண நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறும். நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடுகளும் வெற்றி முரசு கூட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பு நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற புதுகை சார்ந்த CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்து நகரிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலன் மணிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்துள்ளார் குயிலிசை கோகிலவாணி. அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த KA நந்தினி அவர்கள். என்ன சமயபுரமா? சமயபுரம் இல்லையா, அமையபுரம். சமயபுரம் திருச்சிக்கு பக்கம் இருக்கு. சரி. இது மணப்பாறைக்கு பக்கம். நீ வேண்டுதலுக்கு முடி எடுக்கணும்னு அங்கொண்டு எடுத்துட்டு வந்துடாம ரெண்டும் பக்கம் தான். நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக எடுத்துக் கொள்ள மகிழ்க்க காத்துள்ளார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டிக் கொள்வதற்கு காத்திருக்கின்றார் சொல்லெடுக்கு வீரர். முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார் இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதா அடிக்க காத்துள்ளார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்துள்ளார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம், அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாடல். அருமை அருமை அருமை. மிக சிறப்பான ஒரு பாடலை அவருக்கே உரித்தான பாணியிலே மிக அழகாக தன் விரலால் இசைத்து சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை செய்து கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்தியத்தில் என்னுடைய அன்பு தம்பி. இன்று நாடக உலகத்திலேயே முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் யாரான்னா என் தம்பி மோகன்தாஸ் தான். மியூசிக் காலேஜில் படித்தவன். ஆனால் மியூசிக் காலேஜில் படித்தவன் பூரா நாடகத்துக்கு வாசிக்கிறதுக்கு விளங்காது, தெரியாது முண்டபயலுக்கு. அது ஒரு ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது. சும்மா தட்டிட்டு இருக்கலாமே தவிர நாடக பாணிங்கிறது வேற. இது ஒரு அசுர மேளம். ஆனால் இதை கச்சேரிக்கு இப்படி தான் வாசிக்கணும், நாடகத்துக்கு இப்படி தான் வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை தெரிஞ்ச ஒரே ஒரு கலைஞன் என்னுடைய அன்பு தம்பி மோகன்தாஸ். அவர் இருந்த இடம் இருக்கிற இடம் எங்கேருந்து வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆவுடையார் கோவில்
மிகப்பெரிய ஒரு சிவஸ்தலம். ஓஹோ. ஆத்மநாத சுவாமி இருக்கக்கூடிய சிவஸ்தலம் ஆவுடையார் கோவில்னா அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு, பெருமை இருக்கு, வரலாறு. ஆமா, அந்த கோயில் எப்படி உருவச்சாருன்னா, எப்படி மதுரைக்கு பக்கத்துல ஒத்தக்கடைக்கு பக்கத்துல திருவாதூர்னு ஒரு ஊர். திருவாதூர், அந்த ஊர்ல பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். சமயக்குறவர்களிலே 4வரிலே அவரும் ஒருத்தர். சமயக்குறவர். இந்த மாணிக்க வாசகர் அவர் தான் வாத ஊரார்னு அவருக்கு பேர். வாத ஊரார். அவர் அரிமத்திர பாண்டியன் அமைச்சரா வேலை பார்த்தார். அப்ப அமைச்சர்கிட்ட மன்னர் சொன்னாரு, குதிரை வாங்கிட்டு வாப்பா, அரண்மனைக்கு குதிரைகள் தேவை. அப்படி பணம் கொடுத்து விட்டோன்னே இவர் போனவர் அங்கே குருந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து யாரோ சிவபக்தருடைய அந்த உபன்யாசத்தை கேட்டு சிவன் மேலே ரொம்ப ஒரு ஐக்கியமாகி, என்னத்தண்ணி குதிரை வாங்கிட்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்தோம், நம்ம கொண்டு வந்த காசுக்கு சிவன் கோயிலை கட்டி விடும்டா அப்படின்னு ஒரு சிவனுடைய கோயிலை அங்கே ஆவுடையார் கோவிலிலே கட்டிட்டார். அந்த கோயிலுக்கு என்ன பெருமை தெரியுமா? என்ன பெருமை? அத்தந்தண்டி கோயிலில் சிவலிங்கம் கிடையாது, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்ல, நந்தி இல்ல. பெரிய ஆச்சரியம். ஆனா சிவன் கோவில், ஆனா கோவில் ஆத்மநாத சாமி கோவில். இதுக்கு நிறைய பேர் இந்த நாடகத்துல வள்ளி நாடகத்தெல்லாம் தர்க்கம் பண்ணுவாங்க. என்னன்னு? கொடிமரம் இல்லாத கோயில் தெரியுமா, சிவலிங்கம் இல்லாத கோயில் தெரியுமா, அப்படிமா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு காரணமும் இல்லை. என்ன ஒரு காரணம் இல்லைங்கிறியா? பட்ஜெட் ப்ராப்ளம். பட்ஜெட் ப்ராப்ளம்னா முண்டை மாணிக்க வாசகர் கொண்டு வந்த காசு அம்பிடித்தான் அந்த கட்டினது அதோட நின்று வச்சு கோயில் வேலை. சரி, அவர் கூட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி அந்த கையை. என்னடா குதிரைன்னு கேட்டார். அப்புறம் சிவன் வந்தாரு, நிறைய புறம் பரியாக்குனாரு. நிறைய புறம் பரினா குதிரை. இவருக்காக நிறைய புறம் குதிரையாக மாத்தினார் சிவபெருமான். சரி, கொண்டே கட்டிட்டார். நரிக்குடிங்கிற ஊர்ல கொண்டே கட்டிட்டார் கோயில. அப்புறம் அது பூரா மதுரையில் கொண்டு வந்து கட்டணும். மதுரையில் நடுக்கூர் சாமத்துல திரும்ப நிறைய மாதிரி ஓடிட்டு தத்தி ஓடிச்சான். ராத்திரினா நிறைய ஆயிடுறது. அப்படி தத்தி ஓடின காரணத்தினால்தான் அந்த இடத்துக்கு பேர் தத்தநேரின்னு பேர். நிறைய கதை இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்பேற்பட்ட நரிமேடுன்னா அது வேறையா? அது ஏன்டா இது தேவையா உனக்கு? இப்ப நரிமேடு எங்க இருக்கு, இது எங்க இருக்கா? ஆக அப்பேற்பட்ட சிவஸ்தலத்தில் இருந்து வந்த என் தம்பி மோகன்தாஸ் ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்குள்ள போயிருக்க மாட்டேன். அண்ணே, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. படிக்கிற காலத்துல அங்க உள்ள போய் உட்கார்ந்து தான் படிப்பேன். அதான் வாத்தியாருக்கு தெரியாம உள்ள ஒளிஞ்சிருந்திருக்கேன். உள்ள மடப்பள்ளி இருக்கு, பொங்கல் புளியோதரை செஞ்சு கொடுப்பாங்க, தின்னு விட்டு அனுக்குள்ள விளையாண்டுக்கிட்டு தர்றது வேற. எப்படியோ அந்த இடத்த மிதிச்சிருக்கு இல்லையா? ஆத்மநாத சாமியை நீ பார்க்காவிட்டாலும் ஆத்மநாதன் உன்னை பார்ப்பான். நீ வாழ்க வளமுடன், எல்லா வளமுடன் என்று சொல்லி மோகன்தாஸ் பிரதமன் டோலக்கன் தபேலா தொப்பி
அருமை. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பாராட்டலாமே. என்ன அப்படி எல்லாரும் என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் தான் உட்காந்துருக்காங்க. கராட்டமா நாடகம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஒரு கலகலப்பா, ஒரு உற்சாகமா, ஒரு கை தட்டி, ஒரு ஆரவாரமா இருக்கணும். எல்லாம் கை தட்டி இருப்பாங்க. மெய் மறந்து உட்கார்ந்துட்டாங்க. எப்படி ஞாபகப்படுத்தணும்னா தட்டிடுவாங்க. மெய் மறந்து தூங்கிடாம அதெல்லாம் தூங்க மாட்டாங்க. நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்பப்ப அடிக்கடி அடிக்கடி. சிறப்பான ஒரு வாத்தியம் என் அன்பு தம்பி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எத்தனை ததிங்கிறத மத்தியில் அதில் தத்திங்கனத்தை தத்திங்கனத்தை ததி கிடத்த ததி கிடத்த தத்தி கிடத்த தத்தி தத்தி கிடத்தம். இது எந்த ஜாதி தது கிடத்தும் அடிக்கிறேன். எதுக்கு? ஏன் சோத்துக்கு ததிங்கனத்தை போடுறது? சோத்துக்கு ததிங்கணத்தம் போட்டுறாம இருக்கிறதுக்கு எத்தனை ததிக்கிடத்த ததிங்கனத்தை போட்டால் தான் ஜோறு. அது அருமையான வாத்தியம். அவரோடு இணைந்தீங்க ஆல்ரவுண்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி நகைச்சுவை திலகம் அப்படி போட்டு பெங்களூரை சார்ந்த பெங்களூரா? ஆமா, நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு பெங்களூர்ல இருந்து வருவாங்க. வேற பெங்களூரு ஆத்தங்குடி, காரைக்குடி. ஆத்தங்குடி இருக்குல்ல, டைல்ஸ்களுக்கு பேர் போன ஊரு பூக்கல். ஆத்தங்குடி கல்லும்பாங்க பூக்கல். அந்த ஏரியா பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லும் கருத்து கந்தசாமி. செல்போன் இல்லாத ஒரு மனிதன் பேசுறப்பங்க செல்லு இந்த அலோ அலோனா அது இல்லாத ஒரு மனிதன். அது இல்லைன்னா இன்னைக்கு மனுஷனே சொல்ல முடியாது. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்கும் என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? கடுப்பேற்றார் மயிலால். செல்போனு வாழ்க்கையை சீரழிக்குதான். என்ன மயத்துக்கு இந்த செல்லு வச்சிருக்க? இந்த கம்மாய்க்குள்ள ஏறி கொண்டு இப்போ தூக்கி போடு. 21,000 ரூபாய்க்கா? அப்புறம் அவர் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாரு, மக்கள் வச்சுக்கப்படாதா? என்னடா ஊருக்கு தான் உபதேசமா? செல்போன் சீரழிக்குதான். 10 நிமிஷம், வெறும் 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா பதறேன் கிடந்து. அண்ணே 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே, மைக் செட்டுக்கார போய் கும்பிட்டு விழுகிறேன். அண்ணே 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே, அண்ணே கண்ணை மூடுதுனே, செத்து போக போகுதுனே செல்லு. அண்ணே 11 மணிக்கு அந்த பிள்ளை கரெக்டாக ஃபோன் பண்ணுவானே. ஐயோ எடுக்கலைன்னா தேவையா போல யார்ட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பானே. கும்பிட்டு விழுகிறேன். அப்படிமா? ஓட்ட கண்ட இடமெல்லாம் சார்ஜரை கொண்டு போய் மாட்டுறேன். ஏங்க நேற்றெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு மூச்சு நின்று வச்சு. என்னடான்னு பார்க்குறேன், என் மூக்குள்ள கொண்டு ஒருத்தன் சார்ஜரை மாட்டியிருக்கேன். ஏங்க இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல வேலை நான் வாயை திறக்கல. 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிறான்னா ஐயோ ரொம்ப மூச்சாகவா நாக்கு தள்ளிடாது. அப்படி அலைகிறாங்க. நீ என்னமோ செல்போன் சீரழிக்குதுங்கிற. கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. நம்ம ஆளுங்க சில பேர் அதை அதிகமாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா? அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். எங்க சொல்லுங்களேன் கேட்போம். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குதுங்க செல்லு செல்லு செல்லு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வாட் இஸ் த மீனிங் சம்சாரி? எனக்கு புரியல. சம்சாரின்னா என்ன அர்த்தம் கேட்டேன். ஏன்னா ஐஎம் சாரி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நீ நாடகம் பார்த்துட்டு இருக்க? காலை மிதிச்சுட்டா சொல்லுவாங்க ஐஎம் சாரி அப்படிவாங்க. அது ரைட்டு, அது ஐஎம் சாரி. இந்த பிள்ளைய கட்டுறது காட்டன் சாரி, பூரம் சாரி, பட்டு சாரி, இவ்வளவு ஏன் அபு சாரி கூட கேள்விப்பட்டிருக்கேன். நம்பர் இருக்கா?
என்ன பண்ண போற போய் தூங்குறதுக்கு தான். வேலைக்கு சேர போறியாங்க? சம்சாரி வெயில நின்று வேர்வை சிந்து உழைச்சு அதில் வர்ற வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரி போட்டு வருஷத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு திருவிழா வச்சு அதில் ஒரு நாடகத்தை வச்சு நம்ம 10 பேரை கூப்பிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்களோ உழைக்கு வர்க்கம் உட்காந்துருக்க எஜமான்கள் இவங்க எல்லாருமே சம்சாரி தான், நம்ம முதலாளி தான். நானும் சம்சாரி தான். எப்படி நெத்தி வேறு நிலத்துல செஞ்சது வேற உழைக்கிறேன். புரட்டாசி ஐப்பசி எழுதி எனக்கு என்ன கன்றாவி ஏசி ரூம்ல படுத்தாலும் வேர்க்குது. தனியா படுத்தாலுமா? அரோகரா அரோகரா. இப்ப சாமியார் கையில லூசு. சாமியாருக்கு எதுக்கியா செல்லு? சம்சாரிக்கு செல்லுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். சாமியார் அவன் ஒரு காவியை கட்டி கையில் திருவோடு வச்சு கோயில் வாசலில் படுத்துருந்தான்னா அவனுக்கு உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போக போறான். அவனுக்கு எதுக்கு செல்லு? சிஎம் வச்சு போறேன். ஆமா, சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிலாக்கில் பேசுறேன்னா அந்த சாமியார் எதுலாங்க பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியாரை சொல்றியா? நோ சூடு நோ சொரணை. அவன் தாண்டா தனி நாடு வாங்கியிருக்கான். நம்ம பாத்ரூம் கூட கட்ட முடியல. படிக்கிற செல்லு ஆத்தா உங்களுக்கு தான் சொல்றாப்புல கேளுங்க. படிக்கிற பிள்ளைகளா தேவையா சொல்லு, தேவையில்லா படம் பார்க்க தேவையா சொல்லு. ஹலோ, தேவையில்லா படம் வரீங்களா? அது என்ன மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா, என்ன படம்? புரியுற மாதிரி சொல்றேன். ஆமா, ஆபாச படம் பார்க்க தேவையா சொல்லு. மிஸ்டர் துரைராஜ், நீங்க இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதை மறைக்கிறீங்க. என்னங்க அதனா ஆபாசம்னா என்னது எனக்கு புரியல. பாசம்னா அன்பு, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆபாசம் என்றால் அதிகப்படியான அன்பு என்று தானே அர்த்தம். ஓ, இதுல ஆபாசம்ங்கிறது எது? ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா இருந்தா ஆடை இல்லாம அது ஆபாசம். இது என்னடா கொடுமை? அம்மனமா இருந்தா ஆபாசமா? ஆமா, இது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்? எனக்கு இந்த ஆபாசங்கிற வார்த்தையை இலக்கணத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அம்மனம்னா ஆபாசங்கிறிய நீ பிறக்கல எப்படி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு தான் பிறந்தியா? இல்லை, அப்போ அந்த வசதி இல்லை, அம்மனமாக தான் பிறந்தோம். போகல போகையிலே அம்மனம் தான். அப்புறம் என்ன சின்ன பிள்ளைல அம்மனமாக பிறந்தான், தூக்கி கொஞ்சிறாங்க. கொஞ்சம் பெருசாகிட்டா ஏன் அப்படி ஆபாசங்கிறாங்க? வயிறு ரொம்ப போகும். அதை எப்படி சொல்லணும்? பார்க்கின்ற பார்வையில் தான் பாசமும் ஆபாசமும் இருக்கிறது. அழகை அழகாக ரசித்தால் அது பாசம், அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுதான் ஆபாசம். புரியுதா? அதனால எந்த தப்பும் கிடையாது. அதனால எனக்கு இப்ப நான் சொல்றேன் பாரு எப்படின்னு. நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி. அம்மனை குண்டி தேவையா சொல்லு. கர்மம் கர்மம் கர்மம்னா நீங்க வேணா உங்க கிளீனா சொல்லி பாப்போம். நான் சொல்லவா? சரி சரி, நான் சொல்லவா? சொல்லு. மொட்டை குண்டு. அதுக்கு நான் சொன்னது எவ்வளவோ பரவாயில்ல. இதுவா நாகரீக சொல்லு. இதுவா நாகரீக சொல்லு. தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறோம். அப்படி போட்டு வர செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு? அண்ணன் உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்கால் அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல கிடக்கேன் காலம் திரும்பி வரமாட்டாரு. எப்படி வருவேன்? ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கலாம். அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்கை வாங்கலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் பொண்டாட்டி
போட்டாண்டா கண்டுக்க மாட்டான். பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ என்னடி ஏங்க நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் வைடி. அதுக்கு இல்லைங்க, பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா? ஏய் ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கும், உன்னை ஓயாம போன் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுல சொல்லிட்டு தானடி வந்தேன். ஏங்க உங்களோட சொல்லாம பக்கத்து வீட்டுக்கார்ட்டே சொல்ல முடியும். வந்தன்னா தூக்கி போட்டு குறவுலையிலே மிதிப்பேன், மரியாதையை போன வை. ஹலோ பொண்டாட்டி போன் பண்ணா கண்டிப்பா வாங்க. சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ செல்லாம் மாமா, என்ன செல்லாம்? என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தா நான் எங்கேடி வர்றது? எத்தனை நேரம் அந்த வீதியில நாய் மாதிரி வர்றது? நீங்க ஒரு போன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிருவேன் மாமா. போன் பண்ணாதான் உன் நம்பர் எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸினே வருதேடி. மாமா என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. ஐயோ அதுவுமா? நீங்க நல்லா 21,000 ரூபாய்க்கு எண்ணூற்று மாதிரி அகலமா பட்டி எக்கலாட்டு ஒன்று வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிற கூட உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன்? அதிகாலையில் ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்து நிறைய ஊதிய பூசி உன்னை மாதிரி ஒரு கட்டிங்க போட்டு லூசு நல்லா வாயில வந்துடும். அதிகாலை எந்திரிச்சு கட்டிங்க விடுவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தான் விலைக்கு செல்வாங்க. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எங்க புறம் குக்கர் சோறு நீராகாரம் எப்படி கிடைக்கும்? ஏன் எந்திரிச்சோன்னு கட்டிங்க போடுறான்? ஏன்? அப்பதான் இந்த கையால ஆட்டம் நிக்கும். மொத்தமா நின்றுக்கிற அப்புறம் நாக்காலையில் தூக்கி வச்சு கட்டிடுவாங்க. ஒரு ஆம்பளை கை நிறைய சம்பாரிச்சா எங்க கொடுக்கணும்? பொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும். கொடுத்தா அந்த குடும்பம் அமோகமா இருக்கும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டான். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பரில் காசு ஏற்றி விட்டுருவா. இங்க வீடு சூப்பரா இருக்கும். கேள்றா மோன எங்கூண்டி கள்ள காதலுக்கு காரணமே சொல்லுதானுங்க. காதலை கொச்சப்படுத்துறது என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏங்க? காதல் என்பது ஒரு புனிதமானது. அது ஒரு உயிர் துளி, இதய துடிப்பு. என்ன இது? எல்லாத்துலயும் 2 உண்டு. எப்படி? இன்பம் துன்பம் இரவு மேடு அப்படி எல்லாத்துலயும் 2 உண்டு. காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? உங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை, சண்டைக்கு வர்றாங்க. இதை கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யார் வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும் விளக்க மாத்த எடுத்து வீதி வீதியா விரட்டி விரட்டி விளக்க தோணுது. நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். அவர் போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்கு, அது கள்ள காதல். மகாபிரபு மகாபிரபு ஒரு வார்த்தையில உலகத்தை அத்தா கேட்டீங்களா? போயிட்டு வாங்கன்னா நல்ல காதலாம், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல். ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அதுல என்ன வித்தியாசம்? ஆட்டக்காரி ஒரு பாட்டுக்கு ஆடுவா, வீட்டுக்காரி அவ பாட்டுக்கு ஆடுவா. அந்த ஆட்டத்தை தான் நிப்பாட்ட முடியல. ஆரம்பிச்சு வைக்கிறேன் நம்ம. நீ மூடு. கள்ள காதலுக்கு காரணமே நீ முதல்ல எனக்கு ஒரு உண்மை தெரியும். நீ லூசா நான் லூசா இல்லை பார்க்குறவங்க லூசா? இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டேன்னா இப்போ அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியா? அது வேணுமா வேணாமா? இந்த ஊர்ல இருந்து பக்கத்தில் உள்ள டவுனுக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. போட்டோம். அக்கா இங்கிருந்து போன் பண்ணுவாங்க, எங்க எங்க இருக்கீங்க? ஏண்டி சொல்லு, வெளியில கடைக்கு வந்திருக்கேன். காலையில சாப்பிட கூட இல்லாம போயிட்டியா? ஆமா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். வேலை மயிர பாரு, வை போன வை. சரி சரி, கோவப்படாம பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்களா? சரி வை.
சரி, வீட்டில் இருக்கிற ஓகே. எதுவும் சொல்றதுல வெளியில் வந்ததுக்கப்புறம் போன போட்டு நச்சு நச்சுன்னுக்கிட்டு எங்க இந்த வயலுக்கு சரி ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கேன் வை சரி கோவப்படாம அங்க எவ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். வந்த நாட்கள் குறவுல மிதிச்சு போடுவேன் இதே வேலை தான் சரி கோவப்படாம ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா வந்திருக்காங்க. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏன் கோத்தாலும் கொப்பனும் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியோ? கறி வாங்க மறந்துட்டீங்கன்னா கறி எடுக்கிறதுக்கு எவ்வளோ டெக்னிக் இருக்கும் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். இந்த நம்ம பையன் கடைசி பையன் இருக்கால அவனுக்கு என்ன காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிக்கா மயிரை பிடுங்குமா எந்த நேரம் கம்மாய்க்குள்ளே ஆடுறான். அவனை கண்டிக்க துப்பு இல்லை பொம்பளை. நீ என்னையவே திட்டுவிய எவ்வளோ கண்டிச்சு பார்த்துட்டேனே. அவ அப்ப மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறேன். அதை சொல். ஏய் நோலி மாலை நான் தாண்டி அவங்க அப்பா களி போட்டேன்னு வச்சுக்க. வரையில் அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரேன். ஏய் என்னங்க ஏய் என்னங்க ஒரேம்மா என்னங்க அரியம்மா எங்கே இருக்க? கிச்சன்லையா பாத்ரூம்லையா? கிச்சனில் தான். தண்ணி சத்தம் கேட்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சமைச்சிக்கிட்டு இருக்கேங்க. சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை புதுசாக வந்திருக்கான் நின்று பேசுங்கிறாங்க ஒன்று வாங்கிக்கிறவா? இந்தாருங்க காசை கரியா உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணா தான் போகுது. ஐயோ அப்படியே மாமனாருக்கு 4 மாத்திரை சேர்த்து வாங்கிட்டு வாங்க. தின்னுட்டு நெஞ்சடிச்சு சாப்பிட்டாங்க. நம்ம பையில போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது ஏன் செல்லத்துக்கிட்டு களவாணி பிள்ளாட்டு கருவ காட்டுக்கு ஓடுறாங்களே கேட்டு போடுது. சீமகர்வையில் உட்காந்து என்ன பேசுறாங்க? என்ன வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஏதோ அடமானம் வைக்கிற பத்தி கருவ காட்டுல தான் கொண்டு அடமானம் வைக்கிறாங்க. இது இவங்க வேற எதுக்கு ஐடியா பண்றாங்க. வைக்காம விட மாட்டாங்க. அளவோடு பேசினாலும் அருமை. நல்ல ஒரு பலத்த கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. செல்போனால் எவ்வளவு தீமைகள் இருக்குங்கிறது அழகா எடுத்து சொல்லியிருக்காரு துரைராஜ். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த செல்போனுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர் காரைக்குடியில் ஒரு பாட்டி இட்லி சுற்றி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது சரி. 10 காசுக்கு இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை 10 காசுங்கிறது இப்போ செல்லாது. அந்த காசை நம்ம பார்த்ததில்லை இப்பெல்லாம் பார்க்கல. ஆனால் 10 பைசாக்கு இட்லி. ஏன்? அது வியாபாரம் இல்லை, அது ஒரு சேவை. காலையில் சின்ன பிள்ளைங்க பூரா தட்டை தூக்கிட்டு அந்த கிளை வீட்டுக்கு ஓடியாந்துருங்க. அதுக்கு ஆளுக்கு 4 இட்லி வச்சு ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஊற்றிடும். காசு கொடுக்குதோ கொடுக்கலையோ பிள்ளைகிட்ட கேட்காது. அது சரி. பெரியவங்க வந்து வாங்கி சாப்பிட்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிட்டு புருஷன் இல்லை பிள்ளை இல்லை அதில் தான் அது வைத்தியம் கழுவிக்கிட்டு அது ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது நேரமோ காலமோ திடீர்னு ஒருத்தன் கொண்டாந்து ஹோட்டல் போட்டேன் அந்த கிளவி வீட்டுக்கு. எதுக்கு? எப்படி? பெரிய ஹோட்டல். 16 வகை சட்னி, 3 வகை சாம்பார் போர்டு போட்டேன். எப்படி? கடை ஓப்பன் பண்ணதன் காரணமாக 6 மாசத்துக்கு இட்லி இலவசம் போட்டு ஓட்டேன். 6 மாசத்துக்கா? பார்த்தா நம்மால் பூரா வக்காளி. 16 வகை சட்னி, அது இலவசம். 3 வகை சாம்பார் ஃப்ரீயா கிடைக்குது. இந்த கிளவி வெறும் தேங்காய் சட்னி சாம்பார்னு வச்சு கொள்றதுக்கு 10 பைசா வேற போடா அப்படின்னு இலவசமா சாப்பிட பூரா அங்க போயிட்டா. ஒரு புள்ள இங்க வரல கிளவி வீட்டுக்கு. 6 மாசம் ஓடிடுச்சு. 7வது மாசம் அந்த ஹோட்டல்காரன் போர்டு எப்படி போட்டான் தெரியுமா? எப்படி? இன்று முதல் இட்லி 500 ரூபாய்னு போட்டேன். 500 ரூபாயா? எவன் திம்பா இட்லி 500 ரூபாய் கொடுத்து? அநியாயமா இருக்கு. கிளவி 10 காசுக்கு சூப்பரா தேங்காய் சட்னி சாம்பாரும் கொடுக்கும். 2 சட்னி. நம்ம அந்த கிளவிட்டே போக முடியாது. 50 பேரும் கிளவி வீட்டுக்கு வந்தாங்க. கிளவி செத்து போச்சு. என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கு உயிரோட? ஒருத்தரும் வியாபாரத்துக்கு வரல, எல்லாம் அங்கே போயிட்டேன். வருமானம் அதுக்கு ஜீவனம் இல்லை, பொழப்பு இல்லாமல் பட்டினியும் பசியுமா கிடந்து செத்தே போச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? இட்லி கொடுக்க கிளவி இல்லை, வேற வழி இல்லை. அவன் ஒருத்தன் தான். அவன் 500 ரூபா இல்லை 5000 இட்லின்னு சொன்னாலும் அவன் வாங்கி தின்னுதே ஆகணும். இதுதான் ஜியோ கம்பெனிக்காரன் நமக்கு செஞ்ச வேலை. ஆரம்பத்தில் சிம்மு இலவசம்னு கொடுத்தேன், வாங்கி எல்லாம் சொருகிட்டீங்க. சக்குன்னு இந்த ஏர்செல்லுன்னு ஒரு கிளவி கொஞ்சம் இட்லி சுற்றி நமக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு 10 காசுக்கு. அந்த கிளவியை கொண்டுட்டாங்க. ஏர்டெல்லுங்கிற கிளவியும் செத்து போச்சு. பாதி நோந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிறவன் ஒரு ஆள் தான். இவன் 5 லட்சம்னு சொன்னாலும் நம்ம வாங்கித்தான் ஆகணும். இதுதான் மடியை பிடிச்சி மாங்காயை போட்டு குடுமையை பிடிச்சி காசு வாங்குறது. இன்னையிலேருந்து இலவசம்னு எவன் சொன்னாலும் போனீங்கன்னா உங்களை கிட்னி எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இனிமேலாவது அந்த விஷயத்திலேருந்து ஒதுங்கி உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. அருமையான பாடலை பாடிய துரைராஜுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து தாளம் லய சக்கரவர்த்தி என் அன்பு மாமா
வேற ஒன்றும் இல்லை. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் மாமே. எலெக்ஷன் நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவோட பிறந்தவர் அவர் நாடக உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னா ஏன்? என்னால் தான். எதுக்கு? வறுமையை நாடகத்துக்குள்ளே வந்துட்டேன், கெட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு என்னை பாதுகாக்கணும்னு இந்த சீனமுடியை தூக்கிட்டு இந்த தாளத்தை தூக்கிட்டு பின்னாடியே அலைஞ்சு அதுக்காக வந்தாரா இல்லை மறுமையும் பல பிள்ளைகளை கெடுத்து விடுவாருன்னு வந்தாரா? இந்த நக்கல் பேச்சு தான் ஆகாதுங்கிறது. அப்போ நான் சின்ன வயசு தெரியுமா, நல்லா எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மை உண்மை. அப்படி வந்த என் மாமே என்னுடைய அன்பு சகலை. இல்லைங்க, மாமன் தான். தாய் மாமன் சொல்லிட்டு சகலைக்கிறியா? 2 முறை வருது. எப்படி? அம்மாவோட பிறந்ததுனால தாய் மாமே. தாய் மாமே சகலை எப்படின்னா 2 பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல புழங்கி விட்டான். அந்த முறைக்கு சகலையா செஞ்சக்கா ஊனியா இருங்க. ஐயோ இந்தாங்க, 2 பேரும் நீங்க 2 பேரும் தண்ணியை போட்டு சேர்த்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அதுவும் போதையில் இருந்ததுனால தான் சமாளிக்க முடியல. 2 பேரும் முரட்டு பயல்கள். அப்ப ஆமா மாப்பிள்ள. ஆமா, போனவங்க தானே ஆளுகளை மண்டையிலும் பாரு. அன்பு மாமா அரசர் குலம் கீழ் பாதி மேல் பாதி. ஓஹோ, நடுவுல ஜோதி. மேலும் இங்கே பபுனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் பெற காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்பி அரியர் நாயனான் பாப்பூன் காமிக்கு பொம்பளை விஷாஃபையாரு கழுத குதிரை அம்பிட்டு நம்ம தான் அடைக்கணும். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன கோல்? நாடகம் முடிகிறது இருந்து பாருங்க. எல்லா நாடகத்திலையும் முருகன் வருவார், சந்திக்கிறதுக்கு நாரதர் வருவார். ஆனா இன்று நடக்கிற நாடகத்துல முருகனை சந்திக்கிறதுக்கு ஔவையார் வருவாங்க. ஔவையார அவசியம் பாருங்க. அவசியம் அவசியம் இருந்தீங்கன்னா ஔவையாரை பார்க்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். இப்போ நீங்கள் அங்கே போய் தேடி அலையணும். அதனால் இங்கே செத்த முடிச்சிருந்தா நம்ம வரையில் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் விபூதி வாங்கிட்டு விபூதி வாங்கிட்டு போங்கன்னு தான் ஞாபகம் வருது. என்ன? எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க, அற்புதமான பயலுக. ஆனால் அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு. அண்ணன் கஷ்டப்பட்டு தம்பியை வளர்த்தான். என்ன வேலைனாலும் போவேன். சாக்கடாலனாலும் கக்கூசு வரணும்னாலும் சேர்த்தான், குப்பை அழுறனாலும் சேர்த்தான். அவ்வளவு வேலையும் பார்த்து தன் தம்பியை படிக்க வச்சு +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டேன். அடுத்து சென்னைக்கு மேற்படிப்புக்கு அனுப்பணும்னு தம்பியை கூப்பிட்டு, டேய் அப்பா அம்மா இல்லாமல் உன்னை வளர்த்துருக்கேன், நீ நல்லா வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி நல்லா சம்பாரித்து நல்ல பெரிய ஆளாக வரணும். கெட்ட பழக்கம் எதுவும் உனக்கு வந்துடக்கூடாதுடா. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் மாதிரி உனக்கு பீடி சிகரெட்டு தண்ணி இன்னும் எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. நல்லபடியாக இருக்கணும்டா சாமி, உன்னை மெட்ராஸுக்கு அனுப்புறேன் வாடான்னு கூட்டிகிட்டு போனேன். பஸ் ஏற்றி விட போகும்போது நம்ம குலசாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போவோம்டா அப்படின்னு குலசாமி காயில் கருப்புசாமி கோயில் போய், ஐயா கருப்பு என் பிள்ளைக்கு துணையாக போயா, நல்லபடியாக வரணும் அவனே பூசாரி சூடம் காமிச்சிட்டு விபூதியை கொண்டு வந்து கொடுக்க வந்தார். அண்ணங்கிட்ட கொடுக்க வந்தார். அவன் சொன்னான், எனக்கு என்னப்ப அவனுக்கு விபூதி கொடுத்து அனுப்புங்க அவனே. அவன் பிள்ளை கையை நீட்டினா விபூதியை கையில் பூசாரி வச்சார்ல. சரி, விபூதியை வச்சு அடுத்த நிமிஷம் அண்ணங்காரன் சொன்னான், நீ மெட்ராஸுக்கு போய் படித்து ஒன்று பிடுங்க வேண்டாம், வீட்டுக்கு வா, 4 எருவு மாடு இருக்கு, அதை மேய் போதும்ட்டேன். இந்தாக்கா ஏன் அவர் தானங்க அவ்வளோ பாடுபட்டாரு. அவ்வளோ பாடுபட்டு விபூதியை கையில் வாங்கணும்னு ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா? ஏன் நம்மெல்லாம் விபூதியை கையில் வாங்கினா எப்படி பூசுவோம்? இப்படித்தான் மட்டை எடுத்து வாயிலில் போட்டு இப்படி எங்களுக்கு போட்டு பூசுவோம், பாட்டை எடுத்துருவோம். அவன் விபூதி கையில் வச்சோனையுமே இப்படி உட்காந்து கசக்க ஆரம்பிச்சிட்டேன். பழக்கம் நம்மால் பார்த்து அண்ணங்காரன், ஓஹோ இந்த பழக்கம் இருக்கா அவங்ககிட்ட, இனி நீ மெட்ராஸில் போய் படித்து பிடுங்கினது போதும், மூடிக்கிட்டு வாங்க வீட்டுக்கு கூட்டு போய். குடும்பத்தில் இருக்கும்போது இந்த பழக்கம் விபூதினோடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஆக என்னுடைய இணைந்து இங்கே நாட்டியமாட காத்திருக்கின்றார். நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, மண்ணை சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. மானே தேனே கட்டியா பிடிச்சாலும் சரி, கூலா பிடிச்சாலும் சரி, அவ்வளோதான். இங்கே ஒளிபெருக்கி மிக சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அருமை என்னார் வீனஸ். அருமை 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 மிகச் சிறப்பான ஒரு கருத்து நிறைந்த பாடலை அழகாக இங்கே ஒளிபரப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர், மாசத்துக்கு மரியாதைக்குரிய உடன்பிரவா சகோதரர், இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்ற பட்டங்களை தாங்கியுள்ள உடப்பம்பட்டி பி. பெருமாள்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடைகளை கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றார்கள். தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அண்ட் JP இளைஞர் நற்பணி மன்றம்,
மற்றும் மகளிர் மன்றம் வாத்திய நஞ்சல் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு வயிறார சாப்பிட்டதுல எந்த குறையும் இல்லை. அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்ப போறேன். போறதுக்கு முன்னாடி என்ன துண்டு போட்டுறீங்களா? ஒரு 2 நிமிஷம் போடுறீங்களா? இடையில அந்து வச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வராது எனக்கு. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பிறந்து உட்காந்துங்க. ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சிடுவேன். ஆமாம், பாதியில் படம் அந்து வச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வராது. ஏதாவது சொல்லணும். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்னத்தையாவது சொல்லிட்டு போகிறதுக்காக என்னை கூட்டு வந்திருக்காங்க. ஏதாவது 4 நல்ல விஷயம் மக்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எச்சரிக்கை. எச்சரிக்கையா? ஆமாம். எப்படி? என்னன்னா, ஆண்டவனுடைய படைப்பில் ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைச்சிருக்கான் கடவுள். எப்படி? பறக்கிறது, ஊறுறது, நடக்கிறது, மிதக்கிறது, மனுஷன் உள்பட 84 லட்சம் ஜீவராசி இருக்கான். இதுல இருக்கிறதுலயே மட்டமான பிறவி எதிரானா நம்ம மனுஷ பிறவி தான். நீங்க சொல்ற தவறு. என்ன? அரிதான பிறவி தான் மனித பிறவி. யார் சொன்னா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எனக்கு கோக்கற புதியா இருக்கு. அதானே ஏங்க அவையார் சொல்லியிருக்காங்க. அவையார் சொன்னது உண்மை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரியுமா? இது 3 விஷயத்துக்கு தெரியும் உங்களுக்கு. கூன் குருடு செவிடு அது தெரியும். இப்படி 3 பிறக்கப்படாது. அடுத்து பேடு நீங்கி பிறத்தல் அரிதுனால அப்படின்னா என்ன? பேடுனா தானே என்ன வாசிக்கிறோம்ல, ரிதம் பேட். ஆமாம், ரிதம் வேணாம். அவையார் டிஸ்கோ டான்ஸ் ஆடாடி இருந்தாவ லூசு பல. அதுவல்ல. பேடு என்றால் ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது அலித்தன்மை வாய்ந்த குழந்தைன்னு அர்த்தம் இலக்கணத்தில். சரியா? அதெல்லாம் இல்லாமல் நம்ம பிறந்துட்டோம். நம்ம உசந்தவங்களா? ஆமா, மனித பிறவி உயர்வான பிறவி தானே. ஆடு மாடை காட்டிலும் கேவலப்பட்டவைய மனுஷன். ஆடு மாட்டுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. சரி, ஒத்துக்கிறேன். ஆடு மாடு நடந்த பாதையில் புல்லு முளைக்கும், மனுஷன் நடந்த பாதையில் புல்லு முளைக்காது. இப்போ நீ வசந்தவனா ஆடு மாடை வசந்ததா? நான் இன்னொன்று கேட்குறேன். பிள்ளையாருங்கிறவர் எளிமையான கடவுள். அவர் எப்படி வேணாலும் கும்பிடலாம். மண்ணில் பிடிச்சி வைக்கலாம், மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம். பசுமாட்டு சாணி இருக்குல்ல, அந்த சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூசணி பூவை சொருகி வச்சு சூடம்பத்தி கொளுத்தி கும்பிடுவோம். நம்ம கும்பிட்டுருக்கோமா? நல்லா. அந்த மாட்டுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அது சாணத்தில் பிள்ளையார் பிடிக்கிறோம்ல? ஆமா, பிடிக்கிறோம். நீங்கள் 6 அறிவு தானே? ஆமா. எங்க உங்கள் சாணத்தில் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கும்பிட்டுருக்கீங்களே? இல்லை, பிடிச்சி வச்சு பூசணி பூ சொருகி வச்சு கும்பிடுங்க. என்னப்பா குளுக்கிற உடம்ப நீங்கள் 6 அறிவில் இப்போ முகரக்கட்டைகளை பாரு. அந்த காலத்தில் மண் தரை வீடு என்னத்தா, அதை மாட்டு சாணத்தில் தான் முழுகுவாங்க. வீடை கமகமன்னு அழகாக மணக்கும். அரிசி உடைக்கிற சொலகு அதை சாணத்தை போட்டு தான் முழுகுவாங்க. அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. உங்களுக்கு 6. எங்க உங்கள் சாணத்தில் வீடு முழுகுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நீ உட்காந்துருப்பியா? ஊரே காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன மயத்துக்கு நான் 6 அறிவு நான் பிடிக்கி பிடிவேன் நக்கி பிடிவேன் ஏன் பேசுகிறேன்? ஒன்று வேணாம், நீ நெத்தியில் வச்சிருக்கிய விபூதி அது எதில் தயார் பண்ணது? பசுமாட்டோட சாணம். பசுமாட்டு சாணத்தை வில்வ இலை சேர்த்து நிழல் உணர்த்தியா காய வச்சு அதை அரைச்சி சலிச்சு பொடியாக்கி அதை கொண்டு பகவானுக்கு வச்சு அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி நெத்தியில் பூசிக்கிறோம். அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. உங்களுக்கு 6. எங்க உங்கள் சாணத்தில் விபூதி தயார் பண்ணி டப்பால் அடைச்சி வச்சு வாயில் அள்ளி போட்டு நெத்தியில் பூசிக்குவேன். என்ன சொன்ன நீ? அப்புறம் நாங்கள் 6 அறிவு வயிற்ற பிடிக்கி போடுவோம், கிழிச்சு போடுவோங்கிற. என்னடா இப்போ தெரியுதா? பசுமாட்டுடைய மூத்திரம் அதுதான் கோமியம். அதை கௌரவமாக சொல்லுவோம் கோமியம்னு. அந்த கோமியத்தை தான் கும்பாபிஷேகத்துக்காக இருந்தாலும் சரி, வீட்டு கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, பஞ்சபாத்திரத்தில் ஊற்றி மாயிலையை போட்டு வீடு முழுக்க தெளிச்சு வருவாங்க. அதுக்கு எத்தனை அறிவிப்பு? 5. உங்களுக்கு இப்போ 6. எங்க உங்கள் மூத்திரத்தை பாட்டில் பிடிச்சி வச்சு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்களே பார்ப்போம். களி பாத்ரூமுக்குள்ளே நுழைய முடியுதாடா நம்ம? இது வீட்டுக்குள்ளே வேற தெளிச்சோம்னா எப்படி இருக்கணும் யோசிச்சுப்பா. இதில் என்ன நம்ம 6 அறிவு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த உலகத்தில் ஏமாத்துறதுல மனுஷ பயல காட்டிலும் வேற எவனும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? சாமியவே ஏமாத்துவான். நிஜமாவா? கண்டிப்பா. மனுஷன் ஏமாத்துவான், சாமி ஏமாத்துவான். அது எப்படிங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றியா? சொல்றேன். உங்க உசுரை பிடிக்கிறது யாரு? யமதர்ம ராஜா. நல்ல வேலை லைலாண்டு லாரின்னு சொல்ல விட்டிய. அந்த யமதர்ம ராஜாவை நேராவை பார்த்துருக்கீங்களா ராஜா? இல்லைங்க ராஜா, பார்த்ததில்ல. ஏன் ராஜா? போனா திரும்பி வர முடியாது ராஜா. தெரியுதா?
அந்த யம தர்மனை இந்த பூலோகத்துல ஒருத்தன் நேர்ல பார்த்தான். நிஜமாவா? ஒருத்தன் வீட்டுக்கு எமே வந்தான், கதவை தட்டுறான், டக் டக் டக்குன்னு கதவை திறந்தான். நம்ம ஆளு பயந்துட்டான். ஏன்? அப்புறம் கண்ணன் கரையர்னு எருமக்கடா மேல உட்காந்துக்கிட்டு சூளத்தோடையும் பாச கயிறோடையும் நாக்க தொங்க போட்டு ஆகணும் வந்தா பயப்பட மாட்டானா? பயந்தவன் 2 நிமிஷத்துல சுதாரிச்சிட்டான். எப்படி? யாரோ நாடகக்காரங்க பிச்சை எடுக்க வந்திருக்காங்க, பகல்லையே வேஷம் போட்டு எருமக்கடாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, காஸ்ட்லியான பிச்சைக்காரனா இருக்கான் போல. நீ எந்த சங்கம் பாடினா? அப்பதான் ஏமன் சொன்னான், டேய் சங்கமாது பங்கமாது, நான் உண்மையாக உயிரை பிடிக்கும் யமன்னா. சரிப்பா இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் நம்மால். அப்பதான் யம தர்மராஜா கையில வச்சிருக்க ஓலைச்சுவடியை காமிச்சார். இந்த ஓலைச்சுவடியில ஒவ்வொருத்தர் பேரா வரிசையா வரும். சரி. அதை பார்த்து தான் நான் உயிரை பிடிக்கிறது என் வழக்கம். ஆனா இன்னைக்கு ஓம் பேர் தான் பேரா வந்துச்சு. அதனாலதான் உன்னை பிடிக்க வந்தேன். பயப்படாத, இன்னைக்கு பிடிக்கல உன்னைய, நாளைக்கு ராத்திரி 9:48க்கு தான் உனக்கு டைம் முடியுது. இன்னைக்கு ஏன் வந்தேன்னா நீ நல்லவன், உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்தேன். இன்னைக்கே உன் முண்டாட்டி உழைக்க எதுவும் சேர்த்து வைக்கணும் வச்சுக்கோன்னா. அப்பதான் நம்மால் சொன்னா, நான் சேர்த்து வைக்கிறது இருக்கட்டும், நீ யமனாவே இருந்தாலும் என் வீட்டுக்கு இன்னைக்கு நீ விருந்தாளி, உனக்கு என் வீட்டில் சாப்பாடுன்ட்டான். யம தர்மனுக்கா? ஏமே ஒத்துக்கிட்டான். சமையல் தடப்புடலாம் ஆகுது. சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம் எல்லாம் முடிஞ்சது. ஏமன் ஜம்மனங்கால் போட்டு உட்கார்ந்தான். தலைவாழை இலை போட்டு சாப்பாடை வச்சு சாம்பாரை ஊற்றி பிணைஞ்சு 4 வாய் எடுத்து ஏமன் உள்ள வெட்டான் வாயில. ஏமன் காலை பிளந்துட்டான். ஏங்க? 32 தூக்க மாத்திரையே சாம்பார்ல கலந்துருக்கேன் நம்ம ஆளு. ஆஹா. மிச்ச சோத்தாலி எருமை கடாய்க்கு வச்சேன். எருமை கடா தின்னுட்டு 4 காலையும் மேலே தூக்கி கிடக்கும். அப்பதான் நம்ம ஆள் சொன்னேன், நீ எனக்கு ஏமானா, நான் தாண்டா உனக்கு ஏமே. ஓலையில என் பேர் பேர் இருந்தா வந்துருவியோ? இப்ப பாரு அப்படின்னு அந்த ஓலையை உருவி முதல்ல இருந்தா தானே வருவேன். அந்த கட்டில் அடியில சொறி விட்டான். இனி நீ வர்றதா இருந்தா 40 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நான் கொல்ல சொல்லி பார்த்துக்கிருவேன். ஏமே தூங்கி கண்ணு முழிச்சான்ல, இவனை கையெடுத்து கும்பிட்டான். உயிரை பிடிக்கிறவனு தெரிஞ்சும் எனக்கு சாப்பாடு போட்டு தூங்க வச்சு ஆசீர்வாதப்படுத்தினீடா, நீ நல்லா இருக்கணும். உண்ட வீட்டுக்கு நான் 2கம் பண்ண மாட்டேன். சோறு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனாலும் உன் உயிரை நான் பிடிச்சித்தான் ஆகணும். ஆனா உனக்காக ஒரு சலுகை பண்றேன். எப்படி? எப்பவும் ஓலையை மேல இருந்து தான் எடுத்து வருவேன். உனக்காக இன்னைக்கு அடியில இருந்து உருவலாம்னு இருக்கேன். அப்பத்தான் நம்ம ஆளுக்கு வகுத்தால போக ஆரம்பிச்சது. மூடிக்கிட்டு பேசாம இருந்தாலும் இருந்திருக்கலாம். இதுதான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதா? நம்மளே எடுத்து அடியில சொருகி இப்பவும் நம்ம பேரே பேரா வருதேன். இதுதான் கடவுளை நாம ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அதனால் விதி வலியது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே வாங்க போட்டு விடுவேன். அண்ணன் ரொம்ப நேரம் நிற்க வைக்கப்படாது. ஆமாம்மா. பங்கு வரும் கலைஞர்களுக்கு மாலை அணிவித்து ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். 6 மணி பேரரசு அழகேசன் அவர்களுக்கு மலர் மாலையும் ஆடை அணிவிக்கிறார்கள். வாங்கண்ணே, துண்டை ஒருத்தர் தனியாக வச்சிருக்காங்க, டக்கு டக்குன்னு போட்டு விடுங்க. துண்டு எங்களுக்கு இல்லையா? அது அங்கே முதல்ல சொல்லக்கூடாது, நம்மளுக்கு மலர் மாலை. ஆமாம், இதை கழட்டி மைக் ஸ்டாண்டில் போட்டு போகிறதுக்கு ஒரு துண்டை போட்டால் அது கிளிய வரைக்கும் நம்ம ஊர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும்ல, எதுக்கு காசை பிடிச்சி காடு. சரி போடுங்க, வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? மோகன்தாஸுக்கு மாலை, கட்டுத்துறை மாட்டுக்கு மாலை அணைக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் துரைராஜ் அவர்களுக்கு மாலை அணிக்கிறார்கள். நகைச்சுவை இல்லை நகைச்சுவை வைப்போம். ஆல்ரவுண்டர் அடுத்த ஆலம் ஜோதி அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கிறார்கள். இப்போ எங்கள் மேடையிலே பப்புனா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாடக சவாலியர் சகலகலா வல்லவர் கலைச்சுடர்மணி ஹரிகரன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. பவானே பவானே, நல்லா இருக்கணும் மகராசனா. செல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. செல்லூர் கிராம உதவியாளர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இல்ல